நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தையல் மிஷினில் பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னா, அப்படி இல்லைனா பெல்ட் லூஸ் ஆயிடுச்சுன்னா, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், அது எப்படி பெல்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் புது பெல்ட் ஒன்று எடுத்துட்டேன். எடுத்து இந்த மிஷினில் கீழே இருந்து முதல்ல ஒரு முனையை வச்சு வீ மிஷினில் இருக்கிற வீலில் மாட்டி கீழே எடுத்துகிட்டு வரேன். ரெண்டு பக்கமும் நம்ம பெல்ட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சின்னு ஒரு முனையை வந்து படலில் வர வீலில் அந்த கரெக்டாக அந்த பள்ளத்தில் உட்கார வச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அளவு கரெக்டான அளவு நல்லா இழுத்து வச்சு நல்லா டைட்டாக இழுத்து வச்சு அந்த அளவு வந்து நம்ம கையால் விரலால் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்து இன்னொரு மணி இருக்குதுன்னு அதுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிக்கணும். விரலால் பிடிச்சிக்கின்னு இப்போ அந்த அந்த இடம் வந்து நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பெல்ட்டை வந்து இப்போ நம்ம கட்டிங் பிளேடு வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். எப்போவுமே நீங்கள் பெல்ட்டு கட் ஆகிடுச்சு, பெல்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை லூஸாக இருக்குது டைட் பண்ண போகிறோம்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து கட்டிங் பிளேயர் கண்டிப்பாக தேவை. கட்டிங் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை கரெக்டாக வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ண முடியும் நம்ம. ஆச்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரு, கட்டிங் பிளேயரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் கட்டர். உங்களுக்கு பெல்ட் கட்டர் இல்லைன்னா ஊசி வேணும். ஹோல்ஸ் போடுறதுக்கு நம்ம தையல் பிரிக்கிறதுக்கான ஊசி தேவைப்படும், பெரிய ஊசி, அந்த மோட்டா ஊசின்னு சொல்லுவாங்க, அந்த ஊசி தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டை கட் பண்ணோட ரெண்டு முனையும் வந்து கட்டிங் பிளேயரால் அழுத்தி வரும். ஏன்னா அது மாதிரி அழுத்தி விட்டால் தான் நம்ம ஹோல்ஸ் வந்து கரெக்டாக போட முடியும். ஒரு முனையில் அந்த பெல்ட்டோட ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஹோல்ஸ் போடுங்க எப்பவுமே. புரியுதுங்களா? இது போல் வந்து இப்போ வந்து நான் எதுக்கு வந்து இது மாதிரி இது போல பெல்ட் கட்டர் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, பெல்ட் கட்டர் இருக்கிறவங்க இது போல வச்சு போட்டுருங்க. சப்போஸ் பெல்ட் கட்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றது இது இது கண்டினியூவாக வரும், அதையும் பாருங்க. இப்போ இது மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஹோல்ஸ் விழுந்துடும். எடுக்கும்போது உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். இது போல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ வந்து பெல்ட் கட்டர் வச்சு நம்ம ஹோல்ஸ் போடுறத எப்படி போடுறன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னு போடுறோம். இந்த பின்னு போட்டுட்டு பெல்ட்டை எடுத்து நல்லா மடக்கி விடுங்க. மடக்கும் போது பார்த்து மடக்குங்க. ஒரு சிலர்லாம் என்னன்னா சில்ப் ஆகும், சரியாக மடக்கி விட முடியாது, சில்ப் ஆகும். கையில் வேணால் இது பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இது மாதிரி நல்லா அழுத்தி வச்சு நல்லா ஃபுல்லாக மடக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா மடக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டு வராது. ஒவ்வொரு பின்னு வந்து ரொம்ப டெம்பர் அதிகமாக இருக்கும். அந்த டெம்பர் அதிகமாக இருக்கிறது இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்துறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் பார்த்து நல்லா மடக்கி அழுத்தி விடுங்க. இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஒரு முனையில் வந்து இப்போ அழுத்தியாச்சு. இப்போ இன்னொரு முனை வந்து பார்த்தீங்கன்னா ஊசி, அதாவது கற்று இல்லாதவங்க, ஹோல்ஸ் போடுறதுக்கு அந்த கற்று இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கற்று இல்லாதவங்க வந்து ஊசி மூலமாக நம்ம ஹோல்ஸ் போடலாம். அது எப்படி போடுறோம் பார்த்தீங்கன்னா மிஷின் மேலே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு நேராக வந்து பெல்ட்டை வச்சுக்கிங்க. பெல்ட்டை வச்சு ஊசியை வந்து மேலே வச்சு, அதாவது தையல் பிரிகிற ஊசி சொல்லுவாங்க, இல்லை மோட்டா ஊசின்னு சொல்லுவாங்க, அது போல் வச்சு அந்த ஊசி எடுத்து இது போல் வச்சு தட்டுங்க. வச்சு தட்டினீங்கன்னா அந்த ஊசி அந்த ஹோல்ஸ் கீழே இறங்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் உருவாகும், பெல்ட்டில் ஒரு ஹோல்ஸ் இதுவாகும். இப்போ அதை எடுத்துட்டு இப்போ நம்ம முன்னே அந்த முனையில் போட்டு வச்சிருந்த அந்த பின்னை எடுத்து அப்படியே மடக்கி விட வேண்டியதுதான். நல்லா உள்ள மாட்டி நல்லா இது போல் மாட்டி நல்லா மடக்கி விடுங்க. இது கொஞ்சம் டெம்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, இது நல்லா மடக்கி விடுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மிஷினை பெடலில் பெல்ட்டை மாட்டி நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது போல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த பெல்ட்டோட ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு அரை இன்ச்சோட இந்த அளவு ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி, ஏதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் பின்னை நீக்கி விட்டுட்டு எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு மடக்கி விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பெல்ட் லூஸ் ஆனால் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கலாம். சரி, இப்போ பெல்ட்டு போட்டு தைச்சி பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்குது.
எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. நன்றி.